இந்த சுவாரஸ்யமான செயல்முறை செய்ய ரொம்ப சாதாரண ஒரு அமைப்பே போதும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பாட்டிலும் ஒரு சில ஸ்ட்ராக்களும் தான். பாட்டிலோட அடிப்பகுதியில ஒரு ஓட்டையை போடுங்க. அதுல ஒரு சின்ன துண்டு ஸ்ட்ராவை நல்லா செருகுங்க. ஏதானும் நீர் கசிஞ்சா கொஞ்சம் பிசுனால கெட்டியமா ஒட்டிடுங்க. அடுத்து பாட்டிலோட மூடியில ஒரு ஓட்டை போடுங்க. அதுல ஒரு நீளமான கெட்டி ஸ்ட்ராவை நல்லா அழுத்தி நுழைங்க. கீழே இருக்கிற ஸ்ட்ராவை கையால மூடிக்கிட்டு பாட்டில் முழுக்க தண்ணியை ரொப்புங்க. பாட்டில் முழுக்க தண்ணியால ரொம்பட்டும். இப்ப மூடிய போட்டு நல்லா திருகுங்க. அடுத்து உங்க கை விரல ஸ்ட்ரா வாயிலிருந்து எடுத்துட்டா தண்ணி வெளியே கொட்ட ஆரம்பிக்கும். இந்த செயல்முறையில ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா, தண்ணீர் ஒரே சீரா வந்துகிட்டு இருக்கும். நிலையா ஒரே இடத்துல கீழே விழுது பாருங்க. அதுக்குதான் நீங்க பாக்குற இந்த நாணயம் தரையில இருக்கு. நீர் எதனால சீரா விழுதுன்னு தெரியுமா? நீல ஸ்ட்ராவோட அடிபாகத்துல இருக்க அழுத்தமும் வெளியில இருக்க காற்று அழுத்தமும் சமமா இருக்கு. பாட்டில இருக்க நீரின் அளவு குறைஞ்சுக்கிட்டே வரும்போது கூட நீல ஸ்ட்ராவோட அடிபாகத்துல ஒரே சமமான அழுத்தம் நிலவுது. அதனால நீர் சீரான அழுத்தத்தோட வெளியில வருது. ஆனா பாட்டில்ல இருக்க நீரின் அளவு நீல ஸ்ட்ராவுக்கு கீழ் முனைக்கும் கீழே வந்துடுச்சுன்னா சீரான அழுத்தம் கிடைக்காது. அழுத்தம் குறைஞ்சுக்கிட்டே வர்றதால நீர் பாட்டிலுக்கு அருகே விழ ஆரம்பிக்குது பாருங்க. கடைசியா நின்னுடுது. தண்ணிய திரும்பவும் பாட்டில ரொப்புங்க. நீல ஸ்ட்ராவோட மேல் முனைய கையால மூடினீங்கன்னா ஸ்ட்ராவோட வாயில இருந்து கட்டாயமா தண்ணி வராது பாருங்க. தண்ணி எப்படி நிக்குதுடுது பாருங்க. ஸ்ட்ராவை இப்ப மேல இழுத்து விடுங்க. இப்ப அழுத்தம் அதிகரிச்சு நீர் வீழ்ச்சி தொலைவில் விழுது பாருங்க. சீரான அழுத்தத்தால நீர் சீரா விழுது பாருங்க.